இது Hyundai i10. இந்த வண்டியில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது அப்படிங்கிறதும் இதில் இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வருது அப்படிங்கிறத என்னோடய கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இந்த வண்டி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேரிங் டைட்டையும் வார்னிங் இண்டிகேஷன்ஸை பார்த்துக்கலாம். இந்த இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டேரிங்கும் டைட்டாக இருக்குங்கிறாரு. அடுத்தது இந்த ஆர்பிஎம்மும் ஒர்க் ஆக மாட்டேது அப்படிங்கிறாரு. இதில் ஒரு அப்சர்வேஷன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வண்டியை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் ஒர்க் ஆகுங்கிறாரு. சரிங்களா? ஸோ இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் என்ன எரர் கோடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இசிஎம்மில் நாக் சென்சார் 1 சர்க்கியூட் லோ பேங்க் 1. சரிங்களா? ஸோ அந்த எரர் கோடு தான் வருது. இதில் என்னென்னா, இப்போ இந்த இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வர்றதுக்கும் இந்த ஸ்டேரிங் டைட்டுக்கும் இந்த ஆர்பிஎம் ஒர்க் ஆகாத இந்த 3 கம்ப்ளைண்ட்டுக்கும் அதுக்கும் இந்த நாக் சென்சாருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஸோ இப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆர்பிஎம் ஒர்க் ஆகலை, இந்த இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன் எரியுது, இந்த ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான எந்த லீடுமே இப்போ நாம் ஸ்கேன் பண்ண இன்ஃபர்மேஷன்லேருந்து எதுவும் கிடைக்கல. ஸோ இப்போ இதை ஸ்கேனிங்கில் காமிக்கல அப்படின்றதுனால இது ஸ்கேனிங் டூல் வந்து பார்த்தோன்னா இன்காம்பிட்டன்ட் அர்த்தம் இல்லை. இது ஒன்லி பிகாஸ் ஆஃப் வந்து அந்த இசிஎம் இபிஎஸும் அவங்க அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ், அது வந்து காம்பிட்டண்ட்டாக இல்லை இந்த ப்ராடக்ட்டை கேப்சர் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வண்டியிலேருந்து காட்டின பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அசம்பிளி. சரியா? அந்த வண்டியில் ஒரு பெக்குலியரான கம்ப்ளைண்ட்டு என்னென்னு கேட்டால், அதாவது ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பெக்குலியர் கிடையாது, அது வந்து ஹியூண்டையில் வரக்கூடிய பிரச்சனை தான். அதாவது ஸ்டேரிங் டைட்டு. ஸ்டேரிங் டைட்டுக்கு காரணம் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டிருப்பேன். இபிஎஸ் மோட்ரு, இபிஎஸ் கண்ட்ரோல் மாடலு, டாக் சென்சாரு, ஒயரிங் சர்க்கியூட்டு, இசிஎம். சரிங்களா? இதில் ஏதோ ஒன்றுத்தில் தான் இது ஃபால்ட் இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் ஸ்டேரிங் டைட்டுக்கான காரணம் எதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சஸ் ஆகிடுச்சு. ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தோன்னா இபிஎஸ் கண்ட்ரோல் மாடலு, இபிஎஸ் மோட்ரு, டாக் சென்சார் இதில் ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த இபிஎஸ் கண்ட்ரோல் மாடலில் எரர் கோடு உட்காரும், ரெஸ்பெக்டிவ் எரர் கோடு உட்காரும். ஸோ அதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேளை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இசிஎம் ஃபால்ட்னாலும் இபிஎஸ் கண்ட்ரோல் மாடலில் எரர் உட்காரும். அது என்னென்னா என்ஜின் இன்புட் மால்ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு எரர் கோடு உட்காரும். சரியா? இசிஎம்மில் எரர் கோடு காட்டாது, இசிஎம் வந்து நோ எரர்னு சொல்லி காட்டும். ஆனால் இபிஎஸ்சில் அந்த இபிஎஸ்சில் இருக்கிற எரர் கோடை வச்சு நம்ம இன்ஃபர் பண்ணி இசிஎம் ஃபால்ட்டுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த வண்டியில் என்ன பிரச்சனைனா, இபிஎஸ்லேயும் ஃபால்ட்டு கட்டலை, இசிஎம்லேயும் ஃபால்ட்டு கட்டலை, எங்கேயுமே ஃபால்ட்டு கட்டலை. சரிங்களா? அப்படின்னா அந்த ஸ்டேரிங் டைட்டுக்கு இசிஎம் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த விதமான டேட்டாஸுமே இல்லை. எனக்கு இது வரைக்கும் நான் நிறைய வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டேரிங் டைட்டுக்கு இஷ்யூக்கு நான் வந்து நிறைய போர்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைமு சுத்தமாக எந்த க்ளூவும் இல்லை எதுன்னு. பட் பிகாஸ் ஆஃப் அவர் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நமக்கு நாமளாக இன்ஃபர் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா, லைவ் பேரம்லாம் வச்சு பார்க்கும்போது டாக் சென்சாரு, மோட்ரு, கண்ட்ரோல் மாடலு, ஒயரிங் சர்க்கியூட் அதில் ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரிமோட்ன்றதுனால. சரிங்களா? ஸோ இசிஎம்மில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இசிஎம் கேட்டு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இசிஎம் தான் ஃபால்ட் இருந்தது. சரிங்களா? இப்போ இந்த இசிஎம் நான் ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சான்னு. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், 99% கான்ஃபிடன்ட் லெவல், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் ஃபால்ட்டு இசிஎம் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த ஸ்டேரிங் டைட்டுக்கு. சரியா? உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களில் பல பேர் என்ன நினைக்கிறீங்க, டயக்னோசிஸ்னாலே ஸ்கேனிங்னா டயக்னோசிஸ். சார் நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன், டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டேன், இதே தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க வார்த்தைங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன் இல்லை டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டேன், இசிஎம்மில் ஃபால்ட் இல்லை. சரிங்களா? அதனால் நான் வண்டி இங்கே கொண்டு வரேன், இது என்னென்னு கண்டுபிடிங்க சார் இங்கே. அந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்களே டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டா அப்போ இசிஎம் ஃபால்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ரூட் டைரக்ஷன் மாற்றினீங்கன்னா ப்ராப்ளம் சால்வே ஆகாது. ஸோ உங்களுக்கான ரொம்ப இன்ஃபர்மேஷன் என்ன, கிளியர் இன்ஃபர்மேஷன், டயக்னோசிஸ் வேறு, ஸ்கேனிங் வேறு. டயக்னோசிஸில் ஒரு பார்ட்டு தான் ஸ்கேனிங் பண்ணி இசிஎம்மில் நோ எரர்னு காமிச்சதுனாலேயே இசிஎம்மில் ஃபால்ட் இல்லைன்னு நீங்கள் முடிவுக்கு வர முடியாது. இது ஒரு மிகப்பெரிய வந்து டெக்னாலஜிக்கு லிமிட்டேஷன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. இது ஸ்கேன் பண்ணுறவோட வந்து தவறோ இல்லை ஸ்கேனிங் டிவைஸோட தவறோ இல்லை, இது அந்த வண்டி மேனுஃபேக்சருக்கு பற்றியா அவருடைய டிசைனில் இருக்கக்கூடிய டெஃபிஷியன்சி தான் இந்த சிக்கலை ஏற்படுத்துது. சரிங்களா? அதுக்காக ஸ்கேன் பண்ண வேண்டான்னு அர்த்தம் இல்லை. சரியா? ஸோ ஸ்கேனிங்கில் உங்களுக்கு டிஃபெக்ட் காமிக்கல அப்படின்றதுனாலேயே இசிஎம் ஃபால்ட் இல்லை நீங்கள் எப்போதுமோ நீங்கள் டிஸ்க்ளோஸ் ஆகிட முடியாது. இது ஒரு காம்ப்ளெக்சிட்டியான டெக்னாலஜிக் லிமிட்டேஷன்ஸ் காரில் இருக்கிறது. இசிஎம் மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. ஏபிஎஸ்ஸு,
ஏர் பேகு, இன்ஃபோர்ட்மெண்ட் சிஸ்டம், ரிவர்ஸ் சென்சார்ஸு, சரிங்களா, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சேலஞ்சஸ்ஸு, எஸ்எம்கே, பிசிஎம், அதாவது ஒயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் கூட எரர் கூட வரலன்னா அதுக்காக அந்த கண்ட்ரோல் மாடல் ஃபால்ட் இல்லைன்னு அர்த்தம் ஆகிடாது. அப்போது ஸ்கேன் பண்ணுறது யூஸே இல்லையான்னு கேட்காதீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி நிறைய இன்டர்வென்ட் பண்ணி நிறைய சேலஞ்சோடு தான் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் சில டைமு ஒரு சில பார்ட்டை மாற்றினா தான் நம்ம முடிவு பண்ண முடியும்னு சொல்ல வேண்டியிருக்கும். இந்த கஷ்டமே நான் சொன்னேன். இந்த இசிஎம்மில் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இசிஎம்மில் ஒர்க் பண்ணி பார்க்குறேன். இந்த இசிஎம் ஒர்க் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் என்னால் கன்க்ளூஷன் வர முடியும். அது வரைக்கும் இது இசிஎம் தான் ஃபால்ட்டுன்னு நல்லா முடிவு பண்ண முடியாது சொன்னேன். இப்போ ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தெரியுது. ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இசிஎம் ஓப்பன் பண்ணி கண்டுபிடிச்ச முடியும்லாம் சொல்ல முடியாது. சில இதெல்லாம் இசிஎம் செகண்ட்ஸோ இல்லை புதுசோ இசிஎம் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் திஸ் இஸ் கால்ட் ஸ்வாப் அனலைசிஸ். அந்த மாதிரி ஸ்வாப் அனலைசிஸ் பண்ணினதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் வர முடியும். சரியா? ஸோ ஹோப் இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வண்டியில் போட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. லெட்ஸ் மூவ் ஆன். இப்போது இந்த இசிஎம் ரெடி பண்ணி வந்து இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பர்மனெண்ட்டாக அந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ டெம்பரரியாக போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ வண்டியை செக் பண்ணி பார்க்கலாம். இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஆர்பிஎம் மீட்டர் காட்டுது பாருங்கள். தெரியுதுங்களா? இங்கே ஆர்பிஎம் மீட்டர் ஒர்க் ஆகுது பாருங்கள், ஆக்சிலேட் ஆகுது. சரிங்களா? இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் இப்போ பாருங்கள், எந்த எரர் கூடமே இல்லை. வியூவர்ஸ், இந்த வண்டியில் ஸ்டேரிங் டைட்டுன்னு சொல்லி கொண்டு வந்தார். அந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணும்போது நாக் சென்சார் சர்க்யூட் ஃபால்ட்டும் இருந்தது. சரிங்களா? அதுவுமே இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ கஸ்டமருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், நாக் சென்சார் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வண்டியோட 2 ப்ராப்ளமும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.